தமிழகத்துல ஆணவ கொலை எப்படி வெடிச்சிருக்கு, இதையும் தாண்டி ஜாதி வெறி பிடிச்சவங்கள அழிச்சே ஆகணும் அப்படி சொன்ன ஒரு முக்கியமான ஆள் யார் தெரியுமா? வைஷ்ணவி. ஆனா வைஷ்ணவியே இப்படியா அப்படிங்கிற மாதிரி தான் சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. என்ன அப்படின்னா மற்ற சாதிக்காரங்க சொன்னாங்களாமா கவுண்டச்சியை கட்டுவேன்னு. ஆனா நான் சொல்றேன், கவுண்டர் கோவம் கொண்டா பழந்தான் நடுக்கும். ஆனா கவுண்டச்சி கோவம் கொண்டு பார்த்துருக்கீங்களா நீங்க? நம்ம ஜாதி பசங்களுக்கு மட்டும்தான் தெரியும், கவுண்டச்சி கோவம் கொண்டா அங்க உலகமே நடுங்கும். கவுண்டம் ஒண்ணுன்னு சொன்னா உலகமே நடுங்குமா? எங்க உலகத்தை நடுங்க வைங்க பார்க்கலாம் வைஷ்ணவி அப்படிங்கிற மாதிரிதான் தாவேகாவோட தொண்டர்கள் சொல்றாங்க. சமீபத்துல கூட விஜய் மேல என்ன கேஸ் கொடுத்திருந்தாங்கன்னா, விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் மீதும் நான் கேஸ் கொடுக்கறேன், என்னை பத்தி ரொம்ப அவதூறா பேசிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா அதுக்கு ஏற்பார் போலயே வைஷ்ணவி அவர்களும் சும்மா இல்லாம ஒரு லாயர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பேசினா யாருதான் திட்டாம இருப்பாங்க? இத கூட விடுங்க, இன்னொரு வீடியோ பார்த்துட்டு வாங்க. அவர் தப்பு பண்ணிருக்காரு, உங்கள்ட்ட வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லிட்டாங்க. நீங்க அப்ப வந்து என்ன டிசிஷன் எடுப்பீங்க? எதிரில நிக்கிறவன் ஏழ்மையோ இல்ல அவன் நல்ல மனசுக்காரனோ அதை பத்திலாம் கவலை கிடையாது. கூட இருக்கிறவங்க கிளைண்ட் துட்டு கொடுத்தா போதும், அவன் கேவலமானவனோ கீர்த்தனமானவனோ நான் அவனை காப்பாத்துவேன் அப்படின்னு சொன்ன இந்த வீடியோவும் ட்ரெண்டிங். இப்ப தாவேகா தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நல்ல வேலை இந்த வைஷ்ணவி நம்ம தாவேகா கட்சியில இல்லாம திமுகல குதிச்சுட்டாங்க, ஒரு வேலை இங்க இருந்திருந்தாங்கன்னா நம்ம பேர் அப்படியே காத்துல பறந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அவங்க தப்பு பண்ணி உங்கள்ட்ட எவ்வளவு வேணா பணம் கொடுத்தாலும் அப்ப யாரு என்ன வேணா தப்பு பண்ணிக்கலாமா? உங்களை நம்பி வராங்க. சரி, ஓகே, அவங்களுக்கு தான் நியாயமா இருக்கணுமே தவிர அவங்க பண்ண விஷயத்தை நாங்க